வாட்டர்மெலன் போலி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாட்டர்மெலன் ரெடி. வாட்டர்மெலன் போலி ரெடி. தர்பூசணியில் அந்த ரோஸ் கலர்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுக்கணும். அந்த வாட்டர்மெலனை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுருந்தேன்னா ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து பேக் வச்சுக்கணும். கப்பு மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட்டு, கோதுமை மாவுலையும் செய்யலாம். பிசையறதுக்கு தேவையான எண்ணெய், இந்த மாதிரி உருண்டை பண்ணால் கையில் ஒட்டாமல். பாகுக்கு தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது, தண்ணி திட்டமாக தான் ஊற்றணும். அப்போ ஊற்றிட்டு இது மாதிரி கலக்கினே இருக்கணும். கரையும் வெல்லம். பயிறு வேக வச்சுட்டா தண்ணி வெடிக்கட்டி இந்த மாதிரி வச்சுட்டா இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். இந்த மாதிரி அரைச்சிக்கிறோம். ஏலக்காய் பொடி போடுறேன், ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்கு. இந்த மாதிரி வதக்கி எடுத்து தண்ணி வடிஞ்சு போச்சு, அதை நல்லா வதக்கி எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். பருப்பை வேக வச்சு மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு பேசிக்கணும். வாட்டர்மெலனும் பச்சை பயிரும் போட்டு கிண்டி வச்சுருந்துருக்கீங்களா, அதை எடுத்து திருப்பி தண்ணி சுண்டுற அளவுக்கு இது கிண்டணும். இந்த மாதிரி எடுத்துட்டேன். பச்சை பருப்பு, வாட்டர்மெலனு வச்சு, பாசிப்பருப்பு, வாட்டர்மெலனு, வெள்ளைப்பாகு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறி, அந்த அரைச்சி வச்சுக்கணும் பாசிப்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளறி இந்த மாதிரி கிண்டி கட்டி மாவு பிசைஞ்சு வச்சோம்மா. இந்த மாதிரி உருண்டை உருட்டிக்கணும். உருண்டை ஊற்றிக்கின்னு எண்ணெய் நல்லா தடவிட்டு மாவு உருண்டை ஊற்றி இந்த மாதிரி தட்டி வச்சு எல்லா மாவு எடுத்து ஒன்று மேலே ஒன்று இப்படி போடுங்க. இந்த மாதிரி போடணும், வச்சு தட்டிக்கணும். நைஸாக தட்டணும். மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடாது, மொத்தமாக இருந்தது